வணக்கம். நான் சாந்தி வெற்றிவேல். இன்னைக்கு ராமநவமி சிறப்பு. அதாவது வளர்ப்பிறையில் வர ஒரு விஷயம். ராமர் அவதாரம் செய்த நாள். பூமியில் இறைவன் பிறக்கிறது அப்படின்றது எவ்வளோ ஒரு பெரிய கொடுப்பனையான விஷயம். அது நடந்த நாள் தான் இன்னைக்கு. அப்போ கடவுளோட ஆற்றல் அதிகமாக இருக்கக்கூடிய நாள் இது. அதோடு இல்லாமல் இவருடைய அவதார நோக்கம் என்ன? தீமைகளை அழித்து தர்மத்தை காப்பாற்றுறது தான். அதுக்காக தானே அவர் இந்த அவதாரம் எடுத்தார். இந்த நாளில் நம்ம பூஜை செய்கிறது ஒரு வித சக்தி. அடுத்தது ராமாயணத்தை கேட்கறது படிக்கிறது ரெண்டாவது சக்தி. மூணாவது விஷயம் ராமரை பற்றி பேசுறது, அவரை பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிறது ஒரு சக்தி. இது எல்லாத்தையும் விட இதை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுறது இருக்குது பாருங்கள். அது ஒரு லிங்க்கு மாதிரி. எத்தனை பேருக்கு இது ஷேர் ஆகுதோ, எத்தனை பேர் இதை உங்களால் கேட்குற பாக்கியம் கிடைக்குதோ, அத்தனை பேருடைய மனசில் இருக்கிற அந்த ராம பக்தியோட சக்தி உங்களுடைய வாழ்க்கையில் துன்பம் இல்லாமல் நல்லபடி ஆசீர்வதித்து உங்களை பார்த்துக்கும். ஒரு தகவலை, நல்ல விஷயத்தை ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணும்போது அதை கேட்குறவங்க இது வரைக்கும் எனக்கு தெரியாத இந்த விஷயத்தை இவங்களால தான் கேட்டேன் அப்படின்றது உங்களுக்கு ஒவ்வொருத்தர் கொடுக்குற அந்த பரிசு தான் வரம். அந்த வரம் உங்களுக்கு அதிகம் வேணும்னா நான் சொல்ல போகிறேன். இன்றைக்கி யாருக்கும் தெரியாத அந்த 3 ரகசிய கதைங்களை தான் சொல்ல போகிறேன். அந்த கதைகள் நீங்களே நிறைய கேட்டிருக்க மாட்டீங்க, இல்லை உங்கள் வாழ்க்கையில் தெரியாமல் இருக்கும். கண்டிப்பாக நான் சொல்ல போகிற இந்த 3 கதையில் ஒரு கதை கண்டிப்பாக நீங்கள் கேட்டே இருக்க முடியாது. இந்த ரகசியத்தை தெரியும் போது ஒவ்வொருத்தரும் இவங்களால தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றது எவ்வளோ பெரிய சக்தியான விஷயம். உங்களுக்கு இன்றைக்கி நாள் மிக பிரம்மாண்டமான நாள், சந்தோஷமான நாள். சரி, இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, ராமர் வாழ்க்கையில் உங்களுக்கு தெரியாத ரகசியம். ராமர் ஹனுமனை பார்த்தா பிடிக்குமா பிடிக்காதா எல்லாருக்குமே தெரியும். அவர் மேலே உயிர், ஆசை எல்லாமே தெரியும். ஹனுமனுக்கும் அதே மாதிரி ராமர் மேலே உயிர்னு தெரியும். சரி, எல்லாம் இருந்தும் எதுக்காக இந்த ராமர் ஹனுமனை கொல்ல போனார்? என்னங்க இது தெரியவே தெரியாத ஹனுமனை கொல்ல போனாரா? ஆமாங்க, அந்த கதையை பற்றி தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அடுத்த கதை பாதுகை ரகசியம். இந்த பாதுகை ரகசியம்ன்றது மிக பிரம்மாண்டமான கதை. இந்த கதையும் நீங்கள் இது வரைக்கும் தெரியாத விதத்தில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. 3வது கதை, ராமருக்கு ஒரு அக்கா இருக்காங்க, உங்களுக்கு தெரியுமா? என்னங்க, தசரதருக்கு 4 பசங்க தானே? ராமர், பரதர், லக்ஷ்மணன், சத்ருகனன் 4 பேர் தானே? அக்கா வேறு இருக்காங்களா? ஆமாங்க, அந்த ரகசியம்தான் இதில் சொல்கிறேன். நீங்கள் ஒன்று ஒன்றா கேளுங்க. உங்களுக்கு கேட்டு முடிச்சுட்டு கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த கதைக்குள்ளே போக போகிறோம். ஹனுமனை ராமர் ஏங்க தாக்குனாரு? விஷயம் இல்லாமல் எதுவுமே நடக்காது இல்லையா? ஆனால் நிஜமாகவே ராமர் ஹனுமனை தாக்குனார். பயங்கரமாக தாக்குனார். பார்த்தீங்களா? அப்போ எவ்வளோ கோபம் இருக்கும் அவருக்கு. அவர் என்னங்க பண்ணார்? ராமான்னு மந்திரம் தானே சொன்னார். இவர் ஏன் அவரை தாக்குனார்? எல்லாம் நம்ம நாரதர் வேலை தாங்க. நாரதர் வேலைன்னா இந்த கலகம் நன்மையில் தானங்க முடியும். அவரும் ஒரு கடவுள் தானே. சரி, இந்த விஷயம் என்ன நடந்தது? நம்ம ராமர் அரசவைக்கு வந்துட்டார். அதாவது காட்டில் தவம் இருந்து, அதாவது கஷ்டம் பிரச்சனை எல்லாம் அனுபவிச்சுட்டு அரியணையில் உட்காந்துட்டாருங்க. இவர் உட்கார்ந்த நேரம் எல்லாருக்கும் தெரிஞ்சாச்சு. இறைவன் நாட்டை ஆட்சி பண்ண போகிறாருன்னா எத்தனை பேருக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கும்? அத்தனை பேரும் நாட்டுக்கு வந்துட்டாங்க. முக்கியமாக முனிவர்களும் மகரிஷிகளும் எல்லாரும் வந்துட்டாங்க. ஒரு பக்கம் தேவர்கள் எல்லாருமே நிறைஞ்சு வழியுது. அந்த அரண்மனை பார்க்க கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. அயோத்தி நகரமே விழாக்கோலம் பூண்டு இருக்குது. பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது.
இதெல்லாம் பார்த்து பிரமிச்சு போன இந்த ஹனுமன், இவ்வளோ ஒரு பெரிய ஆள் நம்ம கூட சாதாரணமாக ஒரு மனுஷனாக வாழ்ந்திருக்காரு, நிறைய இடத்துல நம்மக்கிட்ட ஆலோசனை கேட்டிருக்காரு, எவ்வளோ ஒரு நம்மளெல்லாம் பாசத்தோடு பழகியிருக்காரு அப்படின்னு பிரமிச்சு போயிட்டு வந்தவங்களுக்கெல்லாம் வாழ்த்து சொல்லிக்கிட்டே இருக்கார், வணங்குறாரு. ஏன்னா இவங்கெல்லாம் என்னுடைய ராமரை பார்க்க வந்திருக்காங்க, அவங்களுக்கு அப்போ நம்ம ஒரு நன்றி சொல்லணும் அப்படின்னு நினைக்கும்போது நாரதர் இந்த ஹனுமனை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டார். என்ன ஹனுமன், எல்லாருக்கும் நீ வாழ்த்து சொல்ல ஆரம்பிச்சிட்ட, நன்றி சொல்ல ஆரம்பிச்சிட்ட. பிரபு, என்னுடைய தெய்வத்தை இவங்க அத்தனை பேரும் பார்க்க வந்திருக்காங்க, அவர் அரசாள்ற அழகை பார்க்க வந்திருக்காங்க. இவங்க அத்தனை பேரையும் நான் வரவேற்கிறது ஒரு நல்ல விஷயம் தானே. நல்ல விஷயந்தான், சரி. அங்கே பார்த்தியா அந்த முனிவரை? யார் அப்படின்னு அங்கே பார்த்தா அங்கே துர்வாசகர் உட்கார்ந்துருக்காரு. விஸ்வாமித்திரன் கூட சொல்லுவாங்க அவரை. ஏன்னா 2 பேருக்குமே கோபம் வர முனிவர் தான். அவர் நம்ம ராமருடைய குரு. அவர் தான் ராமருக்கு எல்லா வித்தையும் கற்றுக் கொடுத்தவர் தான் அந்த விஸ்வாமித்திரர். அவர் அங்கே ஒரு கம்பீரத்தோடு உட்காந்துருக்கார். நம்ம சீடன் ஒருத்தன் நாட்டை ஆள போகிறான் அப்படின்னு உட்காந்துருக்கார். பாத்தியா, அவர் தான் உன்னுடைய ராமருடைய குரு. அப்போ நான் போய் அவரை வணங்கிட்டு வர்றா? இருப்பா, நான் சொல்லவே இல்லையே. அவர் ராமருக்கு எவ்வளோ பிரச்சனை கொடுத்துருக்காருன்னு தெரியுமா உனக்கு? ராமரை கோவத்தில் திட்டியிருக்காரு, அவரை கோபமாக பேசியிருக்காரு, தண்டனை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்ல சொல்ல அனுமருக்கு அந்த விஸ்வாமித்திரர் மேலே ஒரு இனம் தெரியாத கோபம் வந்துடுச்சு. என்னுடைய பகவானுக்கே தண்டனை கொடுத்தாரா? சும்மா விட மாட்டேன், அவரை போய் நான் ஒரே நிமிஷத்தில் தூக்கிடுறேன். அதெல்லாம் ஒன்றும் பண்ணாத, நான் சொல்கிற மாதிரி செய்ய. நேராக போய் எல்லாருக்கும் ஒரு வணக்கம் போடு. கண்டிப்பாக இந்த விஸ்வாமித்திரர்கிட்ட நெருங்கும்போது மாத்திரம் முகத்தை ஒரு சட்டுன்னு திருப்பிக்கும். அதாவது நீ கோபமாக இருக்கிறது அவருக்கு தெரியணும் அப்படின்றார். இந்த ஹனுமன் உண்மையிலே பாவங்க, எதுவுமே தெரியாது. ராம பக்தியினால் அவர் கண் மறைஞ்சிருக்கும், அவருக்கு தன்னையே தெரியாது. அந்த ராம பக்தியை சொல்ல ஆரம்பிச்சிட்டா தன்னையே மறந்து போயிடுவார். இவர் நேராக வந்தார், எல்லாருக்கும் ஒரு வணக்கம் போட்டார். கரெக்டாக அந்த விஸ்வாமித்திரர்கிட்ட வந்ததுமே வணக்கம் போகிறதுக்கு பதிலாக முகத்தை ஒரு கோவத்தோடு திருப்பிட்டார். விஸ்வாமித்திரருக்கு கோபம் வந்துருச்சு. சட்டுன்னு எந்திரிச்சார். அடே ராமா அப்படின்னு கத்த ஆரம்பித்தார். ஏன்னா தன்னுடைய சீடன் தானே, அதனால் உரிமையோடு கூப்பிட ஆரம்பிச்சிட்டார். ராமர் வேகமாக எந்திரிச்சு ஓடி வந்துட்டார். அவர் அரியணையில் உட்காந்துருக்கார், ஆனால் வேகமாக எந்திரிச்சிட்டு வந்துட்டார். ஏன்னா கூப்பிட்றது தன்னோட குரு இல்லை. ஓடி வந்து, சொல்லுங்க குருவே, என்ன குருவே, யார்ரா அவன் அப்படின்னு கேட்குறாரு. அது ஹனுமன் அப்படின்றார். என்னோட பக்தன். உன்னோட பக்தனா? ஒரு மரியாதை கொடுக்க கூட தெரியல, உனக்கு குருவாச்சே நான், அதை எடுத்து சொன்னியா அவங்கிட்ட, சொல்லு அப்படின்றார். உடனே ஹனுமனை கூப்பிட்டு, இவர் தான் என்னோட குரு அப்படின்றார் ராமர். தெரியும் பிரபு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வாங்கிறது போயிட்டார். இது மிகப்பெரிய அவமானமாக ஆயிடுச்சு நம்ம விஸ்வாமித்திரருக்கு. அந்த அவமானத்தில் எனக்கு தெரியாது, அவனுடைய தலை பூமியில் இருக்கணும். நாளை காலையில் சூரியன் உதைக்கும்போது அவனை நீ கொன்னுடு. இது குருவோட ஒரு வாக்கு அப்படின்ட்டார். குருவோட வாக்கை சத்திரிய வம்சத்து அரசர்கள் யாருமே மீற முடியாது. குருவோட கடமையை செய்யாமல் இருக்க முடியாது. இவருக்கு பகீர்னு ஆயிடுச்சு. ஹனுமன் ஏதோ சிவனேன்னு உக்காந்துருக்கான், ஆனால் நான் போயிட்டு அவரை கொல்லணுமா? இது என்னடா இது, நமக்கு வந்த சோதனை அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டாரு. இப்போ என்ன பண்ணுறாரு, ஹனுமனை எப்படி கொல்றது, இதுலேருந்து தப்பிக்க வழியே இல்லையா அப்படின்னு நினைக்கும்போது ஹனுமன் இதை பற்றிலாம் பயப்படவே இல்லை. தன்னுடைய இறைவன் கையால் இறக்க போகிறோம், அது இப்போ இல்லை, எப்போ இருந்தாலும் அதுக்கு நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு இருக்காரு. அப்போ தான் இந்த ராமர் சொல்கிறார், நாளை காலையிலக்குள்ளே உன்னை நான் சண்டை போட்டு கொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நீ போய் சீதாதேவி கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுனா வாங்கிட்டு வந்துடு. அதுக்கப்புறம் நீ இந்த இடத்துலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். இவர் சூசகமாக தான் சொல்கிறாரு. இந்த ஹனுமனும் நேராக சீதாதேவி கிட்டே போனார். அம்மா, நாளை காலையில்
என்னுடைய பிரபு வந்து என்னை கொல்ல போகிறாரு, விஸ்வாமித்திரர் ஆணையிட்டுட்டாரு, அதனால் நாளை காலையில் நான் இறக்க போகிறது உறுதியாயிடுச்சு, அதனால் நீங்கள் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கள். அவங்களுக்கும் பகீர்னு ஆயிடுச்சு. என்ன ஹனுமான் சொல்கிற, ராமர் உன்னை கொல்ல போகிறாரா? ஆமாம், என்னை கொல்ல போகிறாரு. அப்போ நான் என்ன பண்ணணும் நீங்கள் சொல்லுங்கள். ஒன்றும் வேணாம், சராயு நதிக்கரைக்கு போ. அதுதான் அந்த அயோத்தியில் இருக்கிற நதிக்கரை. அங்கே போயிட்டு வெறும் ராமநாமத்தை மாத்திரம் சொல்லிக்கிட்டே இரு, போதும், வேறு எதையும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவரும் சராயு நதிக்கரைக்கு போயிட்டார். அங்கே போயிட்டு ராம் 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 சொல்லிக்கிட்டே இருக்கார். ராமர் வில்லோடு வந்துட்டார். ஏன்னா கூட வந்து விஸ்வாமித்திரர் வந்துட்டார். போடு ராமா, அம்பா போடு, அவனை கொல்லு அப்படின்றாரு. ராமர் ஒவ்வொரு அம்பா போடுறாரு. ஆனால் ஒவ்வொரு வாட்டி போடும்போதும் இது என்னுடைய ஹனுமனை தாக்கிடுமே அப்படின்னு ஒரு மனசில் ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருந்தது. இந்த ஹனுமன் கிட்ட போகிற ஒவ்வொரு அம்பும் அவருக்கு மலரை தூவி ஒரு மரியாதையை செலுத்திட்டு அப்படியே கீழே விழுந்துடுது. இது ராமருக்கு ஆச்சரியமாக ஆச்சு. ஒருவேளை நம்ம அம்முக்கு பவர் கம்மியாயிடுச்சா, இல்லை அனுமனுக்கு சக்தி ஜாஸ்தியாகிடுச்சா, ஒன்றுமே புரியலையே. இவரும் விடாமல் அம்பை போட்டுக்கிட்டே இருக்கார். ஒவ்வொரு அம்பும் தோற்று போய் கீழே விழுது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த விஸ்வாமித்திரருக்கு அப்போ தான் புரியுது அவருடைய பக்தியோட ஆழம். அத்தனை உண்மையான பக்தி அந்த அனுமன்கிட்ட இருக்குது. எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத பக்தி. அந்த பக்திக்கு முன்னாடி நம்ம ஏமாத்துறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு, ராமா நிறுத்துப்பா, அவனை தாக்காத, ராமநாமத்தோட வலிமையை எனக்கு புரிய வச்சுட்டான், அதோட சக்தி தான் அவன்கிட்ட அதிகமாக இருக்குது, அதனால் அவனை தாக்காத, விட்டுடு. அந்த ராமநாமத்தோட சக்தியை உலகுக்கு தெரிய வைக்கிறதுக்காக தான் நான் இந்த விளையாட்டை விளையாடினேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். ராமருக்கும் அப்போ தான் சந்தோஷம். ஓடி போய் அந்த ஹனுமனை அப்படியே சேர்த்து அணைச்சி பிடிச்சிக்கிட்டாரு. கண்ணே கலங்கிடுச்சு. கொஞ்ச நேரம் இவர் கண்டி அந்த ராமநாமத்தை ஜபிக்காமல் இருந்திருந்தா இறந்துருப்பார். இவர் மிகப்பெரிய ஒரு அந்த மனவலி கஷ்டம் வந்திருக்கும். கூடவே இருந்த ஒருத்தனை இப்படி நம்ம கொண்டுட்டோமே அப்படின்னு. இது விளையாட்டுக்காக பண்ணியிருந்தாலும் இந்த நாரதருடைய கலகம் நன்மையில் முடிஞ்சுது. இதனால தான் இந்த ஹனுமருடைய பக்தி வந்து உலகத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்சுது. ராமரால் கூட தாக்க முடியாத சக்தி அந்த ராமநாமத்துக்கு இருக்குது. இன்னொரு விஷயமும் இருக்குங்க. இந்த ராமர் வந்து காட்டில் இருந்து வந்துட்டார் நாட்டுக்கு. நாடே விழாக்கோலம் பூண்டு இருக்குது. காட்டில் தனக்கு உதவி செய்த எல்லாருக்கும் ராமர் பரிசுகளை அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கார். சீதாதேவி மாத்திரம் தயங்கி தயங்கி ராமர்கிட்ட ஏதோ சொல்ல வராங்க. மெதுவாக சொல்கிறாங்க, பிரபு, நம்ம ஹனுமனை வந்து நீங்கள் மறந்துட்டீங்களா? இல்லை நான் மறக்கலை அப்படின்றாரு. இல்லை, எல்லாருக்கும் பரிசு அள்ளி அள்ளி கொடுக்குறீங்க. ஆரம்பத்திலேருந்து முடிவு வரைக்கும் இந்த ஹனுமன் தானே கூட இருந்திருக்காரு. நீங்கள் முதல் பரிசை அவருக்கு தானே கொடுத்துருக்கணும். யார் யாருக்கோ கொடுக்குறீங்களே, ஹனுமனை நினைக்கல, அதனால தான் அவன் வருத்தமாக உக்காந்துருக்கான். அவன் வருத்தமாக உக்காரல, அவன் வேறு வேலையாக உக்காந்துருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த அம்மாவுக்கு மனசே கேட்கல. சீதாதேவிக்கு டக்குன்னு ஹனுமனை கூப்பிட்றாங்க. இங்கே வா ஹனுமன், ராமர் உன்னை இருக்கிற அந்த சந்தோஷத்தில் மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். தப்பாக நினைக்காத. நான் என்னுடைய தாய் வீட்டிலேருந்து எடுத்துன்னு வந்த இந்த முத்து மாலை இருக்குல்ல, இதை நான் உனக்கு பரிசாக கொடுக்குறேன். இது என்னுடைய ஆசை, இது எனக்கு உயிருக்கு சமமானது, விலை உயர்ந்தது, அதனால் இதை நீ வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்குறாங்க. இந்த ஹனுமன் ஒவ்வொரு முத்தாக கடிச்சு கடிச்சு தூக்கி தூக்கி போடுறாரு. அந்த இடத்துல முத்தெல்லாம் சிதறி போயிருக்கு. அதை பார்த்த சீதாதேவிக்கு கோபமே வந்துடுச்சு. ஹனுமன், என்ன காரியம் பண்ணுற நீ? நான் உனக்கு எவ்வளோ பெரிய ஒரு விலையுயர்ந்த பரிசை கொடுத்த, கீழே தூக்கி விசிறி போடுற, அதுவும் கடித்து எச்சில் படுத்தி துப்பி போடுறியே, நல்லா இருக்கா அப்படின்னு கோபத்தோடு கத்துனாங்க. இந்த நேரம் அங்கே நம்ம ராமர் வந்துட்டார். சீதா, கோவப்படாத, அவனுக்கு விலையுயர்ந்த பொக்கிஷன்னா அது என்னுடைய நாமம் மாத்திரம்தான். ராம நாமத்தை தவிர வேறு எதையும் அவன் மதிக்க மாட்டான். நீ கொடுத்த முத்து மாலையோட விலை மதிப்பு அவனுக்கு தெரியும்னு நினைக்கிறியா? தெரியாது, உனக்கு நான் காட்டுறேன் பார் அப்படின்னு
ஹனுமனை கூப்பிட்டு அவர் உடம்புல இருந்து ஒரு முடியை எடுத்து கீழே போடுறாரு. அந்த முடி கூட ராம் 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 அப்படின்ற வார்த்தையை சொல்லுது. எவ்வளோ பெரிய சக்தி இது! ஒவ்வொரு முடியும் அந்த ராமநாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கு பாரு. இதுதான் அவனுடைய சக்தி அப்படின்னார். இதுக்கு முன்னாடி நம்ம கொடுக்குற பரிசு எதையும் அவன் வாங்க மாட்டான், எனக்கு தெரியும். அங்கே வருத்தமாக அவன் உக்காந்துருக்க காரணம் உனக்கு தெரியுமா? இவ்வளோ நாள் காட்டில் நம்ம கூட ஒன்றா இருந்தான், இப்போ தனியாக பிரிய போகிறோமே அப்படின்ற ஏக்கம்தான் அவனுக்கு அந்த துன்பத்தை கொடுக்குது. அதனால தான் அவன் அப்பவும் ராமநாமத்தை சொல்லிக்கிட்டே உட்காந்துருக்கான் அப்படின்ற விஷயத்த சொன்னது தான் சீதாதேவிக்கு நம்மளை விட அதிகமாக ராமரை நினைக்கிறது இந்த ஹனுமன் தான் அப்படின்ற ரகசியம் புரியுது. இப்போ 3வது கதையான பாதுகை ரகசியத்துக்கு வந்திருக்கோம். பாதுகைன்னா லேசுப்பட்ட விஷயம் இல்லைங்க. ராமர் சின்ன வயசில் இருந்தார் இல்லையா, அவருக்கு பதவி ஏற்றுக்கிற, அதாவது அரசாட்சி ஏற்றுக்கிற வயசு வந்துச்சு. அந்த ஏஜில் அவருக்கு பட்டாபிஷேகம் நடத்துறதுக்கு முடிவு எடுத்தார் தசரத மகாராஜா. பட்டாபிஷேகம்னதுமே உலகமே திரண்டு வந்தது. ஏன்னா அயோத்தியில் ராமருக்கு பட்டாபிஷேகம் அப்படின்றது இறைவன் பதவி ஏற்றுக்க போகிற நாள் அப்படின்றதுனால யாரும் அழைக்காமையே மிக மிக பெரிய பொக்கிஷத்தை, வைரம் வைடூரியம் எல்லாம் எடுத்துக்கிட்டு மிகப்பெரிய கோலாகலமாக இருக்க அந்த நாடே எல்லாரும் ஒவ்வொரு பரிசை கொடுத்துட்டு ராமரை வாழ்த்திட்டு போகிறாங்க. ஏன்னா அப்போ ஒரு சின்ன பையன் தானே, அதனால் வாழ்த்திட்டு போகிறாங்க. எல்லாரும் இப்படி வாழ்த்திட்டு போகும்போது ஒருத்தன் மாத்திரம் மறைஞ்சி மறைஞ்சி நிற்கிறான். ராமருக்கு அவரை பார்த்ததுமே ஒரு எண்ணம் வந்தது. ஏன்னா யாராக இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயம் இல்லாமல் வரமாட்டாங்க அப்படின்னு அந்த பக்தரை கூப்பிடுறார். இங்கே வா, எதுக்காக நீ மறைஞ்சி நிற்கிற? இல்லை பிரபு, எல்லாருமே உங்களை ரொம்ப பிடிக்கும், எனக்கு அதை விட ஜாஸ்தி பிடிக்கும். எல்லாரும் உங்களுக்கு விலையுயர்ந்த பரிசுக்களை வாரி கொடுத்துருப்பாங்க. நான் கொண்டு வந்தது சாதாரண ஒரு மரத்தால் செஞ்ச ஒரு பாதுகை தான். இதை நீங்கள் ஒரு வாட்டி காலில் போட்டால் கூட எனக்கு அது மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் தூக்கி போட்டுருங்க, தங்க செருப்பு போட்டுக்கோங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது ராமர் அதை ஆசையோடு வாங்கி காலில் போட்டுக்கிட்டார். பாருங்கள், அந்த ஒரு சின்ன பக்தனுடைய அந்த பாதுகையை கூட எவ்வளோ மதிக்கிறாரு அந்த இறைவன். அதை வாங்கி அவர் காலில் போட்டுக்கிட்டார். அந்த நேரம் அரசவை அந்த புறத்தில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது. நம்ம கைகேயி கோவப்பட்டு தசரதன்கிட்ட சண்டை போடுறாங்க. எப்படி உங்கள் பையனுக்கு நீங்கள் முடிசூட்டு விழா நடத்தலாம்? என்னுடைய மகன் பரதன் தானே ஆட்சி செய்யணும்னு நான் உங்ககிட்ட வர கேட்டேன். அவன் ஆட்சி செய்ய வேண்டிய இடத்துல ராமர் ஆட்சி செய்யணுமா? எனக்கு இது நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க. ராமர் எனக்கு தெரியாது, உடனே அவன் காட்டுக்கு போகணும் அப்படின்றாங்க. ராமரை கூப்பிடுறாங்க. இந்த பாருப்பா, 14 நாள் நீ காட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்ல வர்றது வாய் தவறி 14 வருஷம் நீ காட்டுக்கு போகணும். என் மகன் தான் இந்த அரியணையில் அரசாட்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வாக்கு கொடுத்தவொடனே எங்கள் அப்பா சொன்னாலும் நீங்கள் சொன்னாலும் எனக்கு ஒன்று தான் தாயே, நீங்கள் சொல்கிற விஷயம் எதுவாக இருந்தாலும் நான் மதிப்பேன், நான் இப்போவே கிளம்புறேன் அப்படின்ட்டு அவர் நாட்டை விட்டு ஒரு மௌரி தரிச்சுக்கிட்டு, அதாவது காவி உடையெல்லாம் போட்டுக்கிட்டு அரச வாழ்க்கையை திறந்துட்டு விலையுயர்ந்த மதிப்பான மொத்த ஆபரணங்களையும் கழட்டி கொடுத்துட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் தன்னுடைய மனைவியான, அந்த காலத்தில் பால்ய விவாகம் தானே நடக்கும், தன்னுடைய மனைவியான சீதாதேவியோட அவர் காட்டுக்கு கிளம்ப போகிறார். போகிற நேரத்தில் அவருக்கு அந்த மர செருப்பு தான் துணையாக இருந்தது. அதை காலில் போட்டுக்கிட்டு அவர் தங்கத்திலேயோ வைரத்திலேயோ விலையுயர்ந்த ஆடை ஆபரணங்களையோ எடுத்துக்கல, காவி விட அந்த மர செருப்பை அணிஞ்சிக்கிட்டு அவர் நேராக காட்டுக்கு போயிட்டார். இது இந்த கதை முடிஞ்சது. இதுக்கப்புறம் பரதன் அங்கே வராரு. வந்ததுமே அம்மாவுக்கு பயங்கர சந்தோஷம் கைகேயிக்கு. பரதா,
நான் முடிவு எடுத்துட்டேன். ராமர் ஆட்சி செய்யக்கூடாது. இந்த அரியணையில் உட்கார வேண்டியது நீ தான் ஆட்சி பண்ணணும். உங்கள் அண்ணன் வரமாட்டான், 14 வருஷம் காட்டுக்கு போயிட்டான். நீ நிம்மதியாக ஆட்சி பண்ணு. இந்த பாரு, இந்த விஷயத்த சொன்னதுமே தசரதர் கூட இறந்துட்டாரு. இனி உனக்கு தடை சொல்ல யாருமே கிடையாது. உனக்கான வாய்ப்பை நான் உண்டாக்கி கொடுத்துருக்கேன் மகனே, நீ தான் ஆட்சி செய்யணும் அப்படின்னவனே அவருக்கு கோபம் வந்துருச்சு. நீ பெத்த தாயே கிடையாது, எவ்வளோ பெரிய பாவத்தை செஞ்சிட்ட. ஒரு அரசாட்சிக்காக கூட பிறந்த அண்ணனை காட்டுக்கு அமிச்சிருக்க. என்னுடைய தந்தை இறந்ததுக்கு நீ காரணமாயிட்ட. நீ நினைக்கிற விஷயம் நான் செய்யவே மாட்டேன். இந்த அரியணையில் நான் உட்கார மாட்டேன். எங்கள் அண்ணனை கூட்டிகிட்டு வந்து தான் இந்த அரியணையில் உட்கார வைப்பேன். அவர் உட்கார்ந்த இந்த அரியணையில் நிச்சயமாக நான் உட்கார மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காவி விட போட்டுக்கிட்டு நேராக அண்ணன் எங்கன்னு தேடி காட்டுக்கு கிளம்பி வந்துட்டார். காட்டில் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்து கடைசியில் அந்த ராமர் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டார். அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டு அண்ணங்கிட்ட போய் சொல்கிறாரு, அண்ணா, நம்மளுடைய அப்பா இறந்துட்டார். அப்புறம் நம்ம நாடு இப்போ அரசாட்சி இல்லாமல் இருக்குது. நீங்கள் எங்கள் அம்மா பண்ண தப்பை மன்னிச்சுட்டு நீங்கள் நாட்டுக்கு அரசாட்சியை ஏற்றுக்கணும். இல்லை, நான் கொடுத்த வாக்கை தர்மத்தை மீற மாட்டேன், நான் வரமாட்டேன். இல்லைன்னா நான் மன்னிப்பு கேட்குறேன். நான் இல்லைன்னா உங்களோடவே இருக்கேன். இல்லை, என் கூட லக்ஷ்மணன் இருக்கான், சீதா இருக்கா. நீ போய் நாட்டில் ஆட்சியை பண்ணு. உங்கள் அம்மாவோட ஆசை அதானே, அதனால் நம்ம அம்மாவுடைய ஆசை தானே, நீ நாட்டில் போய் அரசாட்சி பண்ணு அப்படின்னு இவரும் எவ்வளோ அவர் காலை பிடிச்சிட்டு அழறாரு, கெஞ்சி கேட்குறாரு, லக்ஷ்மணன் கிட்ட கேட்குறாரு. அவர் அண்ணன் என்ன சொல்கிறாரோ அதை நான் மீற முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். இவரும் சரிண்ணா, நான் ஆட்சி பண்ணுறேன், நாட்டுக்கு போய் நான் அந்த ஆட்சியை ஏற்றுக்கிறேன். ஆனால் நான் அந்த ஆட்சியை ஏற்றுக்கணுன்னா உங்களுடைய பாதுகை எனக்கு வேணும் அப்படின்ட்டார். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அது எனக்கு ஆட்சி பண்ணுறதுக்கு துணை நிற்கும் அப்படின்னவனே தாராளமாக எடுத்துகிட்டு போ அப்படின்னு தன்னுடைய பாதுகையை கொடுத்துட்டாரு. இப்போ நீ நாட்டுக்கு போய் ஆட்சி பண்ணுவல்ல, கண்டிப்பாக செய்வேன் அப்படின்னு வாங்கிட்டார். வாங்கி அதை தலையில் கொண்டு வந்தார். நேராக கொண்டு வந்து அயோத்திக்கும் இந்த காட்டுக்கும் நடுப்புறம் ஒரு குடியில் அமைச்சிட்டு தன் கூட வந்த மந்திரிகள் வீரர்கள் அத்தனை பேரையும் கூப்பிட்டு அந்த பாதணிக்கு அவர் சிறப்பு பூஜைகளை செஞ்சுட்டு அந்த பாதணியை கொடுத்து, என் அண்ணன் சிம்மாசனத்தில் இதை வைங்க, இனி ஆட்சி பண்ண போகிறது இதுதான். இந்த இந்த பாதுகை கிட்ட மக்கள் தங்கள் குறைகளை சொன்னால் நீங்கள் மந்திரிகளோ வீரர்களோ அதுக்குண்டான வேலைகளை செஞ்சு கொடுக்கணும். அரசாட்சி விஷயத்தில் நான் கலந்துக்க மாட்டேன். எங்கள் அண்ணன் வராத அந்த நாட்டுக்குள்ளே நான் காலடி எடுத்து வைக்க மாட்டேன். எங்கள் அண்ணன் இல்லாத அந்த அரண்மனை தாயும் எனக்கு தேவை கிடையாது. எல்லாத்தையும் வெறுத்துட்டு அந்த காட்டிலேயே உட்காந்துட்டார். இங்கே கூட வந்த மந்திரிகள் வீரர்கள் இந்த பாதுகையை கொண்டு போய் அந்த அரியணையில் வச்சுட்டு தினமும் பூஜை பண்ணுவாங்க. மக்கள் தினமும் அதை மன்னராக நினச்சி அவங்களுடைய கோரிக்கைகளை சொல்லுவாங்க. சுற்றி இருக்கிற மந்திரிகள் அதை கேட்டு அதை செயல்படுத்தினாங்க. இந்த காட்சி மிக பிரம்மாண்டமான ஒரு விஷயங்க. அதோடு இல்லாமல் இந்த காட்டு வாழ்க்கையெல்லாம் முடிச்சுட்டு ராமர் காட்டிலேருந்து கிளம்புறாரு இல்லையா, அப்படி கிளம்பும்போது அவர் நடந்து வரும்போது அப்போ சொல்கிறாரு, பரதன் எப்படி ஆட்சி பண்ணுறான் நாட்டை, பரதனுடைய ஆசிரமம் போகிற வழியில் தான் இருக்குது அப்படின்னு கூட வந்த சில மகான்கள் சொல்கிறாங்க. அப்போ தான் இவருக்கு தெரியும், அது வரைக்கும் அவர் பரதன் ஆட்சி பண்ணிட்டு இருந்தார் அப்படின்ற விஷயந்தான் தெரியும். ஆனால் இவர் அந்த ஆசிரமத்துக்கு வரும்போது பார்த்தா பரதன் உட்கார்ந்திருந்த நிலையை பார்த்ததுமே ராமர், சீத்தை, லக்ஷ்மணன் 3 பேருமே கண் கலங்கினாங்க. எதுக்காகன்னா, காவி உடையில் ராமர் இருந்த திசையை பார்த்து அவரை வணங்கி அவருக்கு பூஜை செஞ்சிட்ருக்காரு. அப்போவும் ஸ்ரீராம ஜெயம் அவர் சொல்லிகிட்ருக்காரு. அதை பார்க்கும்போது ராமர் வந்ததை கூட அவர் பார்க்கல.
பார்த்ததுமே தன்னுடைய தம்பிக்கு இவ்வளோ பெரிய ஒரு பாசமா அப்படின்னு உண்மைதாங்க. பரதனுக்கு அந்த அளவு ராமர் மேலே உயிர். ஆனால் இது மானசீக உயிர், வெளியில் சொல்லாத ஒரு உயிர். அதை விட மனசில் அண்ணன் கூட வாழற மாதிரி தினமும் அவரை பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தார். அதை விட இன்னொரு ரகசியம் ஒன்று சொல்லணும். இந்த பரதன் பார்க்கறதுக்கு நிறைய ராமரை மாதிரியே இருப்பாராம். 2 பேருக்கும் உருவ ஒற்றுமை ஒரே மாதிரி இருக்கும். இன்னொரு ரகசியமும் இருக்குங்க. ராமருக்கு கூட இருக்கிறது லக்ஷ்மணன் நம்மளுக்கு தெரியும். ஆனால் இந்த பரதனுக்கு கூட இருக்கிறது யார்? நம்ம சத்ருக்கணன் தாங்க. அவரும் இன்னொரு லக்ஷ்மணன் மாதிரி இந்த பரதன் செய்கிற வேலைக்கெல்லாம் பதிலே சொல்லாமல் பணிவிட செஞ்சுக்கிட்டே இருப்பார். இந்த ஆசிரமத்தில் இந்த பரதனுக்கு துணையாக சேவை செஞ்சிட்டு இருந்தது நம்ம சத்ருக்கணன் தாங்க. அவரும் அங்கே காவி உடையில் தான் இருந்தாங்க. பாருங்கள், ஒரே ஒரு அண்ணன் காவி உடையில் காட்டுக்கு போனதுனால 4 தம்பிகளை, கூட பிறந்த 3 தம்பிகளும் காவி உடையில் தான் இருக்காங்க. அண்ணன் பேச்சை யாருமே மீறலை. ஒவ்வொருத்தரும் அண்ணனை மானசீகமாக வழிபடுறாங்க. நம்மளுக்கு ராமர் கூட இருந்த அந்த இவரை தான் தெரியும், லக்ஷ்மணனை தான் அதிகம் தெரியும். ஏன்னா லக்ஷ்மணன் தான் ஆதிசேஷன். அதனால் ராமரை விட்டு அவர் பிரிய முடியாதுன்றது நமக்கு தெரியும். ஆனால் இந்த பரதன் செஞ்ச செயல் நிறைய பேருக்கு தெரியாது. அவர் நாட்டுக்கு போய் ராமர் இல்லாமல் அவங்க அம்மா சொன்ன மாதிரி சந்தோஷத்தோட ஆட்சியை ஏற்றுட்ருப்பாருன்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் அங்கே நடந்தது அது கிடையாதுங்க. அந்த அரசாட்சியை அவர் ஏற்றுக்கவே இல்லைங்க. அவர் காட்டில் தவம் தாங்க பண்ணிகிட்டு இருந்தார். இந்த பரதனுடைய செயல் எந்த அளவு ஒரு சக்தி வாய்ந்தது பாருங்கள். அவர் எவ்வளோ அளவு அண்ணன் மேலே பிரியம் வச்சுருந்தா இந்த அளவு பக்தி இருந்திருக்கும். அதே மாதிரி சத்ருக்கணனும் லக்ஷ்மணன் மாதிரி அவர் கூடவே கடைசி வரைக்கும் தன் அண்ணன் எடுக்கிற எந்த முடிவுக்கும் தடை சொல்லாமல் கூடவே பணி செஞ்சிட்டு இருந்தார். அண்ணன் சந்நியாச வாழ்க்கை எடுத்தாலும் இவரும் சன்னியாசியாக கூடவே இருக்கார். நீ இங்கே சன்னியாசியாக இருனா, நான் போய் நாட்டுக்கு போய் உழைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. இது எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் பாருங்கள். யாருக்குமே தெரியாது இந்த ரகசியம். 3வது, அதாவது 2வது ரகசியம். 3வது சாந்தா தேவி. இவங்க யாருன்னா, நம்ம தசரத மகாராஜா கௌசல்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். கல்யாணம் பண்ண அப்புறம் அவங்களுக்கு முதல்ல பிறந்த குழந்தை நம்ம சாந்தா தேவி தான். அவங்க பிறந்ததுமே அந்த குழந்தை அவ்வளோ அழகு. அந்த குழந்தைக்கு அறிவு ஜாஸ்தி, ஞானம் ஜாஸ்தி, அவ்வளோ ஒரு சிறந்த குழந்தை. அந்த குழந்தை பிறந்ததுமே தசரத மகாராஜா நினச்சாரு, நமக்கு 1க்கு 3 மனைவி இருக்குது, நமக்கு இனி நிறைய குழந்தை பிறக்க தான் போகுது அப்படின்னு நினச்சார். அதுவும் இல்லாமல் அவருடைய நண்பர் ஒருத்தர் இருக்கார். அவர் தசரதற்கு ரொம்ப பெட்டுங்க. ரோமபாதர் அப்படின்ற பேர் அந்த மன்னருக்கு. இவர் என்ன பண்ணுறாருன்னா, நம்மளுடைய அரசரை பார்க்க வரார் தசரதரை. வரும்போது சொல்கிறாரு, எனக்கு குழந்தையே இல்லைப்பா, நீ உன்னுடைய குழந்தைய எனக்கு தத்து கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. இந்த அரசர்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குது. சொத்து சுகத்தை மாத்திரம் தத்து கொடுக்கறது இல்லைங்க, சில நேரம் தங்களுடைய குழந்தைகளை கூட தத்து கொடுத்துருவாங்க. அந்த அளவு இரக்க மனசு இந்த தசரத மகாராஜாவுக்கு. தன்னுடைய முதல் குழந்தைய அந்த ரோமபாத முனிவர் கேட்டதுமே தடை சொல்லாமல் தாராளமாக எடுத்துகிட்டு போய் வளர்த்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டார் பிரியத்தோட. அவரும் கொண்டு போய் வளர்த்துட்டார். ஆனால் அதுக்கப்புறம்தான் இந்த தசரதற்கு சோதனை மேலே சோதனை. அதுக்கப்புறம் வேறு குழந்தைகளே பிறக்கலை. இந்த தத்து கொடுத்த குழந்தைய வாங்கவும் முடியாது. இந்த குழந்தை நாளுக்கு நாள் வளர்ந்து ஒரு திருமண வயது ஆகும்போது இந்த ரோமபாத முனிவர் தன்னுடைய மகளுக்கு ரிஷியசிங்கர் அப்படின்னு ஒரு மகரிஷியை திருமணம் செஞ்சு வச்சார். எவ்வளோ பெரிய முனிவர் தெரியுமா? இந்த முனிவருடைய தலையில் மான் கொம்பு இருக்கும்.
அவ்வளோ சக்தி வாய்ந்த முனிவருக்கு தன்னுடைய மகளை திருமணம் செஞ்சு வச்சார். இந்த மகள் எவ்வளோ நல்ல பெண் பாருங்க. தன்னுடைய அப்பாவுக்கு குழந்தை இல்லை அப்படின்ற ரகசியம் தெரிஞ்சதுமே இந்த குழந்தை தன்னுடைய கணவர்கிட்ட நீங்கள் போய் பூஜை செஞ்சு உங்களுடைய சக்தியால் அவருக்கு குழந்தைகள் பிறக்கக்கூடிய வரத்தை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டான். இந்த சாந்தா தேவியால் தான் ராமர் அவதாரமே நடந்தது. இந்த சாந்தா தேவி சொன்னதுனால இந்த முனிவர் தசரதரை போய் பார்க்குறாரு. நம்ம புத்திர காமோஷ்டி யாகத்தை செய்யலாம், நானே முன்ன நின்று எல்லாத்தையும் செஞ்சு தரேன் அப்படின்னு. அந்த யாகம் செய்ய செய்ய தேவலோகத்தில் இருந்தே அந்த சக்தி கிடைக்கும். இந்த யாகம் செய்யக்கூடிய சக்தி இந்த ஒரு முனிவருக்கு தான் இருக்குது. அந்த முனிவர் இந்த மனைவி சொன்னதுனால அந்த இடத்துக்கு வந்து அந்த யாகத்தை சிறப்பாக செஞ்சு முடித்ததுமே அக்னி பகவானை மனம் மாறி மனம் உருகி தன்னுடைய கைகளால் பாயாசத்தை கொண்டு வந்து கொடுக்குறாரு. உங்கள் மனைவிகளுக்கு இதை கொடுங்க, எல்லாருக்குமே குழந்தை உருவாகும். இதில் தான் கௌசல்யாவுக்கு ஒரு பாயாசம், அடுத்தது சுமித்ரைக்கு, அப்புறம் கைகேயிக்கு தான் ரெண்டாவது. முதல்ல பிறந்தது ராமர், ரெண்டாவது சுமித்ரைக்கு பிறந்தது லக்ஷ்மணன், மூணாவது கைகேயிக்கு தான் 2 குழந்தை, பரதன் சத்ருகன். ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுத்தாச்சு. இந்த குழந்தைகள் பிறப்புக்கு முக்கிய காரணம் இந்த சாந்தா தேவி தான். இது வரைக்கும் உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? நிச்சயமாக இந்த கதையை ஷேர் பண்ணுங்கள். இந்த 4 குழந்தைகளும் பிறக்க காரணமாக இருந்த இந்த குழந்தை தான் சாந்தா தேவி. இவங்க தான் ராமருடைய கூட பிறந்த சகோதரி. இந்த இடத்துல நம்ம நிறைய விஷயத்தை நம்ம யோசித்து பார்க்கணுங்க. முதல் விஷயம் மிக சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம். ராமர் கூட ஹனுமன் சண்டை போட்டதை நீங்கள் கேட்டே இருக்க மாட்டீங்க. ராமர் ஹனுமனை தாக்கினதை கேட்டிருக்க மாட்டீங்க. அடுத்தது சீதாதேவி கொடுத்த பரிசை அவர் எப்படி வீசி எறிஞ்சார், எதுக்காக எறிஞ்சாருன்றதை தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்தது பாதகியை நினைக்கும் போது நம்ம பரதன் மேலே இது வரைக்கும் இருந்த எண்ணம் மறைஞ்சி அவர் எவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு அண்ணனுடைய பக்தர். சில பக்திகள் வெளியில் தெரியும். அது நம்ம லக்ஷ்மணனுடைய பக்தி அந்த மாதிரி. ஏன்னா அவர் ஆதிசேஷன்றதுனால ராமர் கூடவே இருப்பார். இந்த பக்தி ஆன்மா மூலமாக அவர் அண்ணனுக்காக செஞ்ச பக்தி. அண்ணன் உட்காராத சிம்மாசனத்தில் உட்காரல, அண்ணன் போகாத நாட்டுக்குள்ளே நுழையில, அண்ணனை துரத்தின தாயை கடைசி வரைக்கும் அம்மானே சொல்லலை. இவ்வளோ ஒரு ஆற்றல், இதை விட ரகசியமான சக்தி நம்ம சாந்தா தேவி. இவங்க ராமருடைய அக்கா. இவங்க எவ்வளோ பெரிய ஒரு சக்தி வாய்ந்த பெண். தன்னுடைய தந்தை தத்து கொடுத்து தான் தந்தை இல்லாமல் வாழ்ந்தாலும் தன் தந்தைக்கு குழந்தை வேணும்னு நினைக்கிற இந்த தியாக உள்ளங்கள் இந்த ராமாயணத்தில் நிறைய தியாகங்கள் இருந்திருக்குங்க. அந்த தியாகங்கள் கண்ணுக்கு தெரியாமல் நிறைய ஒளிஞ்சிருக்கு. முழு ராமாயணத்தையும் நம்ம படிக்கும்போது தான் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு தியாகம் நமக்கு தெரியுங்க. நிறைய விஷயத்தில் எல்லாருமே தியாகம் மாத்திரமே சிறப்பாக செஞ்சுருக்காங்க. அவ்வளோ ஒரு சக்தியான இந்த ராமாயணத்தில் மறைக்கப்பட்ட இந்த கதைகள் இன்றைக்கி உங்களுக்கு தெரியறதுக்கு காரணமாக இருக்க இந்த தகவலை நீங்கள் எல்லாருக்கும் பகிரணும், எல்லாருக்கும் சொல்லணும். இது உங்களுக்கு மிகப்பெரிய வரமாக இன்றைக்கி கிடச்சிருக்கு. இதை நீங்கள் சொல்ல சொல்ல உங்களுக்கு நிறைய பேருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். ராம நவமி அன்னைக்கு இதை கேட்டதுனால புண்ணியங்கள் பல கோடி முறை அதிகமாக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சக்தி இந்த கதைகள் கொடுக்கும். இதை கேட்குற ஒவ்வொருத்தரும் ஒரு வீட்லேயும் கேட்பாங்க இல்லையா? கேட்கும்போது இந்த கதை கேட்கறதுக்கு காரணமான உங்களை வாழ்த்துவாங்க. நீங்கள் அத்தனை பேரும் இந்த கதை பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்.